இங்கே வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக லிக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நினைக்கலாம் இவங்க வந்து இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை. இன்னும் ஒரு 10 மைல் நடக்க விட்டாங்க. 10 மைல் நடக்க விட்டாங்கன்னா லைக் எனக்கு வந்து இந்த கேட் நம்பர்லாம் கொடுத்தாங்க. கீழே போங்க கீழே போங்க. எப்படி கீழே போகிறது? இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் எங்கெங்கேயோ பதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி என்னென்னா இப்போது செக் பண்ணாங்க. அப்போ வந்து கேட்டாங்க லைக் என்னை வந்து ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு என்னை ட்ரீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா அந்த ஸ்டோரி என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ போர்டிங் பாஸும் பாஸ்போர்ட்டும் கேட்டாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து தென் ஓகே எதுக்கு போகிறீங்க அப்படின்னாங்க. சும்மா சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் மட்டும்தான் போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க அப்படின்னாங்க. ஆமாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் அப்படின்னா. எதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க? எதுக்கு நான் மட்டும் தனியாக போகிறேன்னா நான் மட்டும் போகிறேன். அதுக்கு என்ன பதில் நம்ம சொல்லணும் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தென் என்ன கேட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தனியாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி ரொம்ப தனியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சம் இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எதுவும் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்சிடென்ட்னு சொல்லலை. ஆக்சுவலி பிலோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க ஓகே என்னென்னா லைக் இல்லை பிலோ 30 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா மாதிரி ஏதோ சம்டைம் சொன்னாங்க. எதுவும் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க போய் சொல்லாமல் லைக் இதுக்கு ஒரு நிமிஷம் என்ன கேட்கு என்னன்னா போய் சொல்லாமல் சொல்லுங்கள். உங்கள் கூட வேறு யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு. நான் ஏன் போய் சொல்லுவேன்? என் கூட யாருமே வர லைக் எனக்கு மைண்டில் எனக்கு சிரிப்பு வருது. அவங்க நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதை வந்து திரும்ப ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக திரும்ப கேட்குறாங்க. போய் சொல்லாதீங்க, உங்கள் கூட யாரும் இருக்காங்களா சொல்லுங்கள் யாருன்னா வந்தால் தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு நானே ஏதோ எப்படிதான் மீன் ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏதோ ஒரு யோசனையிலேயே நான் வந்துட்டு இதில் வர திரும்ப அழுத்தி கேட்குறேன். என்னடா இது நம்ம ஏதோ தீவிரவாதி ரேஞ்சுக்கு நம்மளை வந்து இது மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஐயர் ஆஃபீஸர் கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சிட்டு ஓகே சிங்கப்பூரில் யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். தென் அவங்களோட ப்ரூஃப்லாம் கேட்டாங்க. ஸோ காமிச்சேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஐயர் ஆஃபீஸர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நின்றுப்பேன் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நான் மட்டும் தான் அதிகமாக நேரம் நின்றுருந்தேன். அப்போ பின்னாடி இருக்கவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு அங்கிள் இருந்தாங்க, ஒரு சார் இருந்தார். அவங்க வந்து சொன்னாங்க பயப்படாதீங்க உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. பயப்படாதீங்க உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க. இல்லை நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பெருசாக யாரையுமே தனியாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இவ்வளோ செக் அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு ஓகே எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஜர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு தென் நம்மளோட பேக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. எனி மெட்டல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி கத்தி லைட்டு அந்த மாதிரி எதனா செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லக்கேஜ்லாம் போட்டு அனுப்பிச்சதுக்கப்புறம் என்னோட இந்த பெரிய வந்து இல்லை அதில் பெருசாக எதுவுமே இல்லை. என்னோடய வெறும் க்ளாத்ஸ் மட்டும் தான் இருந்துச்சா. தென் வந்து என்னோடய ஸ்மால் பேக் ஆக்சுவலி டைப் எடுடா 130. ஸோ அதுமாதிரி எங்கள் சித்தி அப்பயே வந்து சாப்பிட்றதுக்கு எதுனா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் திம்புதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தா எனக்கு பசிக்குது. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஆனால் போனால் நம்ம சொத்து எழுதி வாங்கிடுவாங்களே. அதனால் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். தண்ணி பாட்டில் மட்டும் இருக்குது. நம்ம நோட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்து சேஞ்ச் பண்ணேன். அது அவ்வளோ நோட் இருந்துச்சு. சிங்கப்பூர் டாலராக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இதை பார்க்குறேன். இதுக்கு ஒரே நிமிஷம் உங்களுக்கு நானே காட்டுறேன். அவ்வளோதான், இது 3 நோட்டில் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 20 நோட்ஸ் இருந்தது. இது பார்த்தா 3 நோட்டில் முடிஞ்சிச்சு. ஃப்ளைட் ஏறி போகலாம். சிங்கப்பூரில் போயிட்டு வேறு சந்திக்கிறேன்.